அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது, அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா நடக்குறா? ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிர்ந்து பாக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் இருக்கீங்க வந்த. நானு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, அப்படியே இயற்கை காத்த ராசிக்கலாம்னு வந்தேன். ஏய், உங்கள மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன பயலடா, புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்கள மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறோம் இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா. செய்யுங்கடா. கங்கா, இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா. நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. பல நேயர்களின் சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும். சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும். இப்படி பட்ட பகல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? 6 மணிக்கு மேல நான் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ, நான் தமிழ. ஐயோ, நான் தமிழங்க. என்ன மனுஷன்? சத்தியமா இவர்தான் என் புருஷன். சின்ன தம்பி, வா. என்ன ஸ்திரீ? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்தியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன? பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க, போயா. அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 அண்ணே. என்னடா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது என்னன்னு கேளுங்க. இவன் பின்னால இருந்து நோண்டிட்டே வர்றான். என்ன விஷயம்? என்னடா விஷயம்? அண்ணே, இத எப்போ கழுத்துல கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ? டேய், இத எடுத்துட்டு போ. இங்க வாடா. டேய், வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க 2 கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது. இருக்கிற இந்த கண்ணையும் நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்ன கண்டாலு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு. இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது ஏதா முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன். ஐயோ, உனக்கு இத பத்தி தெரியாது. யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டு காலைங்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. இது மூக்கணாங்கயிறு இல்ல, இது கழுத்துனாங்கயிறு. இத நீ கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன். இவங்கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பி இருக்கிறிய. நல்ல வேளை பெரியவர் நம்ம சீட்டை கிழிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா
நம்ம 2 பேரும் புருஷன் மூட்டாடியா தான் போய் நிக்கணும். ஐயையோ, எங்க மாப்பிள்ளைய சாயங்காலத்துல இருந்து காணோம். அடடே, இங்க நிக்கிறாரு. மாப்பிள்ள, என்ன பள்ளி ஆட்டமா செவுத்துல ஒட்டிட்டு நிக்கிறீங்க? ஓ, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல் இருக்கு. மாப்பிள்ள, ஐயர் இன்னைக்கு தான் நல்ல நாளு, இன்னைக்கே முதலிரவு வச்சிடலான்னாரு. ஏமாமா, இந்த முதல் இரவை முதல் பகலா வச்சு கூடாது? முதல் பகலா? என்னது நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க? ஏன் நடக்கூடாது? நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு. டைம் மாறி போச்சு, ரயில் டைம் மாறி போச்சு, 4-5 தடவை மந்திரி சபையே மாறி போச்சு, பழைய துப்பாக்கி எல்லாம் போய் AK-47 15 ஆகி போச்சு, நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு. இதெல்லாம் மாறும்போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா? மாப்பிள்ள, நடைமுறையில எது வேணா மாறலாம், ஆனா அப்பாவை அம்மானும் அம்மாவை அப்பான்னு மாத்திர முடியுமா? முதல் இரவு 2 பேருக்கும் தானே? ஆமா. அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா வாஸ்தவம் தான். போய் உங்க பொண்ணை வர சொல்லுங்க. அனுப்புறேன். இதாண்டா கட்டில். இத விட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விடியற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட வேண்டியதுதான். பால் சாப்பிடுங்க. ஐயோ அம்மா, ஐயோ! என்னங்க ஆச்சு? ஏன் விழுந்துட்டீங்க? விழறதா? நானா? முதல் இரவுல புருஷன் விழுந்தா பொண்டாட்டியோட உணர்ச்சி எப்படி இருக்குங்கறத நான் டெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, நீ நல்லாவே பதட்டப்படுற. நீ ஒரு நல்ல குடும்ப ஸ்திரீ. அப்படியா? அப்படித்தான். வாங்க உட்காருங்க. விளக்கு அடைச்சிட்டுமாங்க? அத அணைச்சா என்ன, அணைக்காட்டி என்ன? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் எத்தனை இடத்துல உள்ள போறனோ? ஐயோ, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க என்னங்க, அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது. கடவுளே வந்து என் எதுக்கால நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். யோ, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, முதல்ல வெளிய கூட்டிட்டு வந்திருக்க. அவளை ஏமாத்தலாமா? இருந்து பாத்துட்டு போயா. முதல்ல ஏமாத்தினேன், கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தே ஆகணும். உனக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதா? சரி, இருந்து 6 மணி ஷோ சமாளிக்கிறேன். பொண்ணுக்கு கூட்டிட்டு வா, நானே கட்டி வைக்கிறேன். சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவருதான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ, ஏண்டா பேமானி, ஒழுங்கா படம் பாரு, இல்லன்னா கொன்னுடுவேன். எனக்கு நடந்தது? அது வில்லனை திட்டுது. இதுக்கு தான் நான் பகலாடத்துக்கு வரலான்னு சொன்னேன். ஏன் பகலாடத்துக்கு வந்தா அந்த வில்லனை திட்ட மாட்டாங்களா? அப்போ சைடு வில்லன் தான் திட்டுவாங்க. இப்ப போய் பாரு. திரும்ப அடிக்கலாம். என்னங்க? படம் முடிஞ்ச உடனே நான் 2 கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா, நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவனா. அப்படியா? அப்படித்தான். பாக்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். சரி. அப்பா, கண்ணு மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச, கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். நீங்க பாக்குறீங்க, இல்லனா எப்படி இவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்கு நான் வழி கேக்குறேன்? அம்மாவாசை இருட்டுல கூட ஏன் கூட யாரும் வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? பாத்துங்க, வண்டி வருது. அடே புறம்போக்கு, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? பின்னாடி பொண்ணு இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? நாயே நாயே, இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில இருந்து ஓட்டு வந்தியா? வேமானி, என்னங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீங்க பாத்துட்டே ஓட்டுங்க. முடியாது. ஏன்? இது நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா பின்வாங்கவே மாட்டேன். நீ வழிய சொல்லு. சரி,
நேரா போங்க. வழியில மயில் கல்லெல்லாம் நட்டு வச்சிருந்தா. என்னங்க இந்த பக்கம் சோத்துக்கை பக்கங்க. குழம்பு கை பக்கம் போக கூடாதா? பாத்து பாத்து. நான் தான் பார்க்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிருக்கேன்ல. ஐயோ வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ எதிரில வண்டி. எங்க எங்க எங்க? ஏண்டா சனியன, நீ சாகிறதுக்கு 7000 தான் கிடைச்சதா? லாரியா? நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாட்டுக்கு தான் போயிருப்பேன். என்னங்க நீங்க பாத்தே வண்டி ஓட்டுங்க. அதான் முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சுட்டேன். அப்பா சாப்பிட கூப்பிடுங்க அவரை. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதே இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது? சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாய தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டிருக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோய். மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்சே, அதை ஏன் நீங்க கவனிக்கல, துரத்தல? நாயா? ஐயோ மாப்பிள்ள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒண்ணு சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு, பிராணிகளோட இதயம். அதனாலதான் அன்னைக்கு கழுதைய பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாயை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். 2 பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும். எங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க காணோம். கிடைக்காது சொல்றா. அப்பா கிடைக்காது. ஏய், இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க எந்த நாய் எடுத்தது? இந்த பாரு, இந்த குத்து மதிப்பா நாய் நீ பேசுற வலையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. வீட்டுல இருக்குது 2 நாய் தான், ஒண்ணு பெரிய நாய், ஒண்ணு சின்ன நாய். நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? உங்க தளபதி ஏண்டா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்துடும். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராவும் டாக்டராவும் இருக்காங்கடா. பொய்யெல்லாம் பேசாதப்பா. உன்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சவன் பூரா டாக்டர் ஆயிட்டானா? ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியார்ல படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ 1ஆம் கிளாஸ்ல வேலைக்கு சேர்ந்து 1ஆம் கிளாஸ்ல ரிட்டர் ஆனவன். நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. யார் எனக்கு? உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே நீ வெளியே போ. என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம். போவியா? ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? மண்டைய பிளந்துறா. அப்பா இந்த செம்பு எங்க வச்சிருந்த? 2 நாளா தாடிக்கு இருக்கப்பா நானு. என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சுப்பா. தக்குச்சு போறது ஒண்ணுதான்டா இருக்கு. போகாதேங்கிற. வேணாடா வேணாடா சொன்னா கேள்றா. ஐயா வணக்கம் ஐயா. என்னடா எப்போ 2 கையில வணக்கம் சொல்ற பையன் நீ ஒத்த கையில சொல்லி அடிக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அந்த கை காட்டு. பாருங்க. 2 கை காட்டுறா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அத வெளியில எடு. என்னங்கய்யா நீ? கேட்டா வெளியில. என்னடா அது? ஜம்புங்க ஐயா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்பை பத்தி கேட்கற. ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டான வச்சு ஊதாச்சலம் பண்ற? 4 பேருமே நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊதாரிங்க சரியாதான இல்லைங்க. நீங்க எங்க அப்பா மாதிரியே பச்சுக்கிட்டீங்க. அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பு எடுத்து அடவு கிடவு இல்லைங்கய்யா. கொண்டா ஐயா கொப்பனுக்கு ஏதாவது மிஞ்சிட்டு. ஐயா இங்க அப்ப கிடைக்கிறாயா? இங்க ஆத்தா சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. எந்திரிங்க நாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி வயிற்று வலி உயிர் போகுது சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? 1 வாரமா. ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா பழைய சிலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? மை தடவை இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கு.
இந்தாயா என்னன்னு பாத்தியா நீ கண்ணுக்கு போடுற மையி 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காம இவன்ட்ட வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு நீ அறிவு இருக்காயா அவனுக்குலாம் கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்கிட்டு இருக்கேன் அதை விட்டு இவன்ட்டு உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே சும்மா இருங்க தம்பி வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு யார் இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கை தூட்டி வெளியே வந்துட்டான் ஏய், எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்தி தவ வச்சு புட்டிய பாவம் அந்த அப்ராணி பேலாம் நீ என்ன போட்டு வச்சிருப்ப டேய் மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்துனேன்னு வச்சுக்க என்னடா குத்தவேல ரத்தம் வருது இதுக்கு தாண்டா சொல்றது ஏன் வாயில விழுகாதீங்கன்னு இந்த ரத்த வாயால சொல்றேன் என்ன? எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட அலையல நான் இந்த உடுக்கடிக்கிறேன் விட்டுறேன்டா அப்படியா இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது ஐயோ சாம கொடங்கி வாயில விழுந்துட்டானே என்ன ஆகப்பறானோ ஆமா அவன் வாயு பெரிய தூரடிக்காத கிணறு அதுல போய் நான் விழுந்துட்டேன் நீ தூக்கி விடு போத்தா வேலையாத்தவள ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா சரி எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும் முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம் ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு என்ன யாரா ஜக்கம்மா ஜக்கம்மா என்ன வார்த்தையா பேசிக்கிட்டு நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு ஓஹோ ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே பாப்பலாம் அஜக்தா என் அன்பே குஜலகுமாரி இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா இல்ல ஏ இல்ல அப்படி இல்லன்னா நான் உன்னைய காதலிக்கலாம் இருக்காதா எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல அவன் கிடக்குறான் தடிமாட்டு பைய அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது இல்ல அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீயே யோசனை பண்ணிக்க வா ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம் ஐயோ 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 கால்ல போட்டா கத்தாம பாட்டாப்ல போடுவாங்க வாப்ல உட்கார்ந்து பேசுவா ஐயோ நான் ஒண்ணு பண்ணல வாசுப்பா வாயா கூட வந்துட்டேன் தாயி சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன் வாப்ல என்ன நடந்தது டேய் திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டியை காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா உன்னை வெட்டாம விட மாட்டேன் ஆஹா நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டவே ஆள்கிட்ட தப்பிச்சாலும் அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வைத்தியமா நடிச்சிட வேண்டியதான் உன் தங்கச்சி கையை நான் பிடிச்சிருக்கிறது உன் கையை பிடிச்சிருப்பேன் உங்க அக்கா கையை பிடிச்சிருப்பேன் இந்த இவன் கையை பிடிச்சிருப்பேன் உங்களை கையை பிடிச்சிருப்பேன் இந்த பிள்ளை கட்டி பிடிச்சி யாரா கேப்பா இவனை கூட ஜக்கம்மா ஜக்கம்மா அடப்பாவி அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே பைத்தியமா அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன் ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுங்க இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன் மாமணி வாங்க நண்பங்களா நல்ல யோசனை கொடுத்தீங்கடா அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்கடா இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி முடிய வேண்டாம் அதுக்கு என்ன வழி இப்ப பண்ணி அதான் வழி என்ன வழி பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் வழி பூசாரையா வணக்கம் யோ யாரே பூசாரி முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம் மணிவாதியார் பையன் எப்படி அவனா தங்கமான பையன்யா சுத்த தங்கம் எதுலயும் சுறுசுறுப்பானவன் போய் பாருங்க மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு கொடுத்து வச்சவன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கு முதல்ல கிளம்பு சரி 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 வா எதுவுமே உனக்கு லேட்டு தான் பாரா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஊர்ல எல்லாரும் பைத்தியக்காரப்பன்னு சொல்றதுனாலையும் கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும் உனக்கும் பொண்ணு கொடுக்க 2 கேன பையன் வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுனதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்
ஏப்பா உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? யாருக்கு எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா நாங்க வெளியூரு. நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றான்? விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்னா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு வா. என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வாங்க. யாராவது மினிஸ்டர் வந்திருப்பாங்க. இந்த நாட்டுல எது நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டாங்கிறது சரியாதான் இருக்கு. நானே அடிக்காம தான் பார்த்தேன். என் வீரத்துக்கு வேலை இல்லாம ஆக்கிட்டீங்க. ஏன் அலெக்சாண்டர், மீட்டிங்க்கு வரும்போது கூட இந்த பைலட் ட்ரெஸ் போட்டு எனக்கு கேவலப்படுத்தணுமா? ஐயோ அப்படி இல்ல மேடம். எங்க அம்மா என்ன படிக்க வச்சு விமான ஓட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. முடியல, போய் சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க ஆத்மா சாந்தி அடைய இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். பாத்து பாத்து வண்டி ஓட்டும் போது குறுக்கால வருவாங்க. பாத்து ஓட்டுங்க, ஆக்சிடென்ட் ஆயிடு போகுது. ஆனா போதுங்க, என்னைக்கு நான் டிரைவர் லைசன்ஸ் எடுத்தனும் அன்னையில இருந்து நான் வீட்டுக்கு பிள்ளை இல்ல, இந்த ரோட்டுக்கு தான் பிள்ளை. நீங்க பேனாவை பிடிக்க ஆரம்பிச்சா நான் காணாம போடுவேன் போல இருக்கு. ஐயோ அந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாங்க. ஏதோ உங்க கதைக்கு ஐடியா சொல்றதோட இருந்துக்கிறேன். என்னது, என் கதைக்கு ஐடியா சொல்றீங்களா? பின்ன நீங்க எந்த கதை எழுதினாலும் என்கிட்ட சொல்லாம என் ஐடியா கேட்காம நீங்க எழுதுறதே இல்லையே. அதாகப்பட்டது புடிசர் நான் சொல்றையா, உங்க நாவல்ல புருஷங்கார வரதட்சணை கேட்டு மனைவியை சிகரெட் நெருப்பால சூடு வச்சு கொடுமைப்படுத்துறான். அவ வழி பொறுக்க முடியாம வீட்டை விட்டு அவ புயலா புறப்படுறா அப்படின்னு கதையை முடிச்சிருக்கீங்க. அதுல ஒரு சின்ன மாற்றம். எப்படி மாத்துறீங்க? நான் பல லட்சம் போட்டு படம் எடுக்கிறேன் இல்லையா, 1 கோடின்னு சொன்னீங்க. நீ டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? அவ வீட்டை விட்டு வெளியே போறப்ப புருஷங்காரனுக்கு வலிப்பு வந்துருது. அவ அப்படியே திரும்பி பாக்குறா. என்ன அவ பாரத பெண் அல்லவா? நீ டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? அவ தமிழ்நாட்டு பெண்ணு தாங்க. வந்தவ புருஷனை தூக்கிட்டு போறா. எங்க போறா? அம்மன் கோயிலுக்கு தூக்கிட்டு போறா. அங்க போய் வேப்பிலை கையில எடுத்துக்கிட்டு ஆடுறா பாடுறா பாடுறா ஆடுறா. கூட 300 குரூப் டான்சர். நீ டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆடுறா பாடுறா பாடிக்கிட்டு தீ மிதிச்சுட்டு வரா. அத புருஷகார பாக்குறா. பாத்துட்டு அம்மா உனக்கு கால் சுடலையான்னு கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றா, நெருப்பு சிகரெட்டால சூடு வச்சு எனக்கு நெருப்பு சொரணையே இல்லாம போயிடுச்சுன்னு அழுவுறா. 2 பேரும் செட்டில்மெண்ட்ல கட்டி பிடிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி டூயட் சாங்க போட்டு படுத்த முடியும். குரூப் டான்ஸ் போடுறீங்க. ஆனாங்க நீங்க எழுதுனீங்களே நாவல் தீப்பந்தம் ஏந்தடி, டைட்டில் கூட மாத்திட்டீங்க. என்னன்னு? கையில வேப்பல எப்படிங்க இருக்கு? நான் சொன்ன டைட்டில். கையில இவன் சொன்னதுங்க, வேப்பல நான் சொன்னதுங்க. இந்த படத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. நீங்க கையில வேப்பல இல்லாம ஆடுல. என் பேர் தயாரிப்பாளர் தங்கராசு இல்லைங்க. என்ன டைரக்டர்? நான் இந்த சமூகத்துல பெண்களுக்கு சமூகமைக்காக போராடிட்டு இருக்கேன். நீங்க உங்களை ஒரே அடியா முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. வந்துட்டேங்க மேடம். இவங்க எக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுங்க. ஏயா அம்மா எழுதின கதையில டைட்டில் கிளைமேக்ஸ் மாத்துறீங்க? உங்க எக்ரிமெண்டே மாத்திரம் இருங்க. இந்த கதை எதுக்குடா? பழைய படங்களை பாருடா, 4-5 ஐட்டங்களை உருவு. இதாண்டா சப்ஜெக்ட். அடுத்த மாசமே நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி புறப்படுறோம். வேப்பங்கொத்துக்கு ரெடி பண்ணு. கையில வேப்பல. ஏன் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னுடைய நல்ல மனசு இந்த மாதிரி லட்சக்கணக்கான மாப்பிள்ளை கியூல வந்து நிற்பாங்க. அந்த லட்சத்துல ஒருத்தர் நான் செலக்ட் பண்றேன். வாடா டெல்லி கொசு. ஏண்டா வந்தேன்னு உன்னை நான் கேட்க முடியாது. வக்கா கோச்சுவா. எப்ப வந்த? வா. ஏண்டா என்னது வரட்ட மேச எப்படா குடிக்கும்? தொட்டில இருந்த கமலாடி தொட்டிலே இருக்க வேண்டியதானே. எகிரி குதிச்சு எது கட்டுக்கு ஆசைப்படுறேன். அது கேட்ட உருவம் இல்லையாடா? பிறந்ததே குறப்பிரசவா. இது ஒண்ணு போதாடா? தாராளமா பிரிச்சிருப்பாங்கடா. பணமும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க சாமியும் விழுகிறேன். மானரச வழக்கா? ஏடா சொப்பனுக்கு எதெல்லாம் மான வெக்க சூடு சொல்ற இல்ல.
வீரப்பரம்பரை மாதிரி நாடகம் மாறுறீங்க. அவன் என்னமோ என்ன குத்த வந்த மாதிரி, அவனால மஞ்சள் குங்குமம் பறி போயிட்ட மாதிரி. டேய், அவன் என்ன நெஞ்சில தாண்டி குத்த வந்தா, ஆனா நீ என்ன என்னென்ன சித்திரவதை பண்ணிருக்க. அப்படியா? நீ வாடா தம்பி. உனக்காக வர. ஏக்கா, அந்த காய்ச்சலை தான் மிஸ் பண்ணிட்ட. அச்சி, இதாவது எனக்கு விஷம் தாக்குங்கள. அடாய். பாத்துக்கலாமா? मस्ताना प्यार मेरा दीवाना रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कोई हमसे ना हो जाए रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कोई हमसे ना हो जाए நீ எதுக்காக கதவு சாத்துற? நீ வெளியே போயிடும். அதனால கதவு சாத்துங்க. என்னம்மா சத்தா? என்ன அங்க ஏடா, உன்னை நான் எங்க படுக்க சொன்னேன்? அங்கதானே நீ மூடிட்டு படுக்கணும். வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல இங்க என்ன வேற? அது கேட்ட உருவ சொல்லிட்டு என் மேல நீ சந்தேகப்பட்ட எப்படி இருக்கு? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் என் தம்பி கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்ததான் இருக்கா. சிறிது நேரம் விளையாடிட்டு வருகிறேன். ஐயோ ஏண்டா, ஊசி தூக்குறது கூட யோகது கிடையாது. உங்க அக்கா கிழிஞ்ச பாவாடி தைத்து போட்டு 1000 ஒரு எம்ஜிஆர் மாதிரி போஸ்ட் கொடுக்குறியா? தம்பி ஏதாவது ஒண்ணு ஆய போடுங்க. ஊர்ல வந்தவங்க மொபைல் பண்ணிட்டே இருக்கீங்க. அங்க கட்டி கொடுத்த என் பொண்ணுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுக்க வைக்கலையா? அத கேட்க முடிஞ்சுதா உங்களால? இன்னைக்கு நானே போய் கேட்டு வந்துட்டேன். அங்கிள், காய்ச்சல் எனக்கு கத்து கொடுத்துறேன்டா. இப்படி அக்கா கிட்ட திட்டுவாங்க. ப்ராப்ளம் வந்திருக்கா உங்களுக்கு? உன்னை மட்டும் கூவத்துல தூக்கி போட்டேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. சாப்பிடுற இடத்துல உட்காந்து என்னடா பாட்டு? எனக்காக கால் பாட்டில கொண்டு வைக்கியா? நீ போமா, நீ போ. சரிப்பா. அபூர்வா, கண்ணை தோண்டிடுவேன். அபூர்வா, என்ன எங்க 2 பேருக்கு நீ பரிமாறு. அப்போ அவனுக்கு தான் முதலியா? என் தம்பியாச்சே. தம்பினா தலையில் தூக்கி வச்சுக்க வேண்டியதானே? கோச்சுக்காத தம்பி. பெண்ண இதையும் சாப்பிடு. நீ தானே முக்கியம். அந்த காய்ச்சல் மட்டும் கத்து கொடுத்துருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல உங்களுக்கு மகளாவே நீ மட்டும் எனக்கு மகனா இருந்தா நான் இந்த வீட்டில் நடக்க முடியுமாடா? விடுங்க. எப்ப பார்த்தாலும் இவனையே திட்டிட்டு இருப்பீங்களே. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. வா தம்பி. அப்பா, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் போய் படுக்கிறேன்ப்பா. நீ போய் படுமா. நீ எங்கடா போற? எட்டாவது போற மேல நீ ஆசைப்படலாமா? நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றது தெரியாது. நான் புல்லோ மீனோ உயரம்னால சொல்றீங்க. எனக்கு 8 நாளும் 7 வருஷம் என்ன பண்ணுவ? தாலி கட்டிடுவேன். கட்டுவேன். அவ்வளோ பெரிய ஏரியா ஒரு சின்ன அம்சம் அதுக்கு இல்லையா? அந்த அங்கு தட்டியில நான் அடக்கிறேன்டா. அது சரி, மாடியில் ஏசி ரூம்ல என்ன பண்ணுங்க? ஏசி ரூம் இல்லாமையா இருக்குதுடா? எனக்கு தெரியாம மாடியில் ஏசி ரூமா எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கேக்குறியா? காட்டுறவா. வா வா வா. போ உள்ள. போ. இனிமேல் நீ ஐஸ் கட்டிடா. உலகே மாயம், வாழ்வே மாயம். ஊரில் இருக்கவங்களாம் பாட்டு கூப்பிட்டா. ஆனா ஒரு வாட்டா என் காத்திரி என்ன கூப்பிடலையே. இந்த மீனா பண்ணு அவளை விட்டுட்டு போயிட்டாலே. அவதான் பாட்டு கேட்டுட்டு நான் உனக்கு தானே. உனக்கு சாப்பிடியா? சாப்பிடு. கிறிஸ்து சாப்பிடியா? சாப்பிடு. என்ன எதுவும் வேணாங்கிற உடுக்கலையா? அம்மா, உன்னை பார்த்தா சின்ன வயசுல இருந்த என் காத்திரி மாதிரி இருக்கியம்மா.
காத்திரியும் மிஸ் பண்ணிட்டான், இந்த வீராவும் மிஸ் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் நீயாவது என் கிஸ்ஸ வாங்கிக்க. சாரி டார்லிங். என்ன மரியாதை குறையுது டார்லிங்? டார்லிங் இல்லடா, உன் அங்கிள். அங்கிளா? நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நீங்கதான் வந்து மரியாதை கெட்டுக்கிட்டா. சரி, கெட்டு போச்சு. லைட்டா ஒரு வெக்கு ஊத்திட்டோம். ஆமாண்டா. பாக்குறேன். ஏங்க, உங்க உயரத்துக்கு இவ்வளவு பெரிய பாட்டில் இருந்து ஊத்தி குடிக்கிறீங்களே, அப்படி என்னங்க சோகம் உங்களுக்கு? அது சொந்தக்கார சோகக்கார என் மனசுக்குள்ள அழிட்டோம். என்னாச்சு? மீரா என்ன நினைக்கிற? நினைப்பா, இந்த ஆகாரம் மேல ஊத்தி தீக்குத்தி வச்சு கொளுத்திட்டேன்னா அப்புறம் நினைப்பா, இத பாரு, வெட்டி படுக்கையை சுருட்டிட்டு ஒழுங்கு மரியாதையே தூரட்டு போயிடு, இல்ல எரிச்சிருவேன். போ. அங்கிள், என்னுடைய காதல் உங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு புரிய காதல்.